ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி ஒரு சூப்பரான சப்பாத்திக்கு ஏற்ற ஒரு சைடிஷ் தாங்க செய்ய போகிறோம். வெங்காயம் ஒரு 5 வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு 4 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டுங்க. நான் முட்டை நம்ம இஷ்டம் தான், எவ்வளோ வேணாலும் எடுக்கலாம். நான் 3 முட்டை எடுத்துருக்கேங்க. தேங்காய் பால் ஒரு 3/4 டம்ளர் எடுத்திருக்கேன். இது முழுக்க தேங்காய் நெய்யில் தான் செய்யணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு பேன் வச்சாச்சுங்க. ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாச்சி மொக்கு, 2 ஏலக்காய், 3 ஏலக்காய், 2 பட்டை, ஒரு 2 கிராம்பு இப்போ தாளிக்கிறதுக்கு இது போட்டாச்சுங்க. இப்போ நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதும் குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லைங்களா வெங்காயம், டக்குன்னு செஞ்சிடலாங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்சு வந்ததும் இப்போ நம்ம எடுத்துருக்க அந்த வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க. 1 நிமிஷம் போல் வெங்காயத்தை நல்லா அந்த பொன்னிறமாக வரும் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் கருகு விடாமல் வறுத்து எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இன்னும் கொஞ்சம் நேரம் கூடி விட்டுட்டு நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வதங்கி வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இது சப்பாத்தி, பூரி, புரோட்டா எல்லாத்துக்குமே இந்த குருமா சூப்பராக இருக்குங்க. இட்லி, தோசைக்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நான் எடுத்திருக்க கருவேப்பிலையை போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. இப்போ காரத்துக்கு நான் ஒரு 3 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதில் வேறு எந்த பொடியும் நம்ம கலக்க போகிறது கிடையாது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பச்சை மிளகா நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயத்தோடு சேர்ந்து. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். நல்லா கை விடாமல் லோ ஃப்ளேமில் வச்சோ ஹை ஃப்ளேமில் வச்சோ எப்படினாலும் வதக்கிக்கலாம், ஆனால் கருகு விடக்கூடாது. இப்போ இஞ்சி, பூண்டு 2 போட்டாச்சுங்க. நான் இஞ்சி நம்ம சொரவையும் போட்டுக்கலாம், பூண்டும் அதே மாதிரி தாங்க, அரைச்சி போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் அந்த வாசம்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சுங்க. பாருங்கள், இந்த அளவு நல்லா வதங்கி வரணும். நம்ம நல்லா வதக்கிட்டு ஒரு அரை செம்பு போல் நான் தண்ணி ஊற்றுறேங்க. நான் ஒரு 3லேருந்து 4 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் இப்போ நான் செஞ்சிட்ருக்கேன். அதிகமாக உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக தண்ணி அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிக்கோங்க. இப்போ நான் ஒரு அரை செம்பு தண்ணி மட்டும் ஊற்றிருக்கேங்க. ஊற்றிட்டு இப்போ இதை நல்லா மூடி போட்டு 1 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கலாம். இதில் இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி மட்டும் போட்டுக்கலாங்க. மஞ்சள் பொடியும் உப்பும் தேவையான அளவு போட்டுக்கலாம். போட்டு இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான உப்பு கொஞ்சமாக போட்டுட்டு இப்போ நல்லா மூடி வச்சுக்கலாங்க. இது நல்லா கொதிச்சு 1 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சாச்சுங்க. இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள். 1 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டதும் இப்போ நான் முட்டையை நல்லா வேக வச்சு கீறி வச்சுருக்கேங்க. அந்த மாதிரி கேப்பாக, ஏன்னா அந்த மசாலா உள்ளே பிடிச்சதுன்னா முட்டை சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா இலக்கி விட்டாச்சு. இலக்கி விட்டுட்டு அப்படியே ஒரு 2 செகண்ட் மட்டும் வச்சுக்கலாங்க. வச்சுட்டு நம்ம லாஸ்ட்டில் தேங்காய் பால் நம்ம ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, காலையில் நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பரான ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இல்லைங்களா. இப்போ கெட்டியாக நான் எடுத்திருக்கேன்ல தேங்காய் பால், அதை ஊற்றிக்கலாம். நான் ஒரு அரை மூடி தேங்காயில் இந்த பால் எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி எதுவுமே அதிகமாக சேர்க்காமல் அளவாக ஊற்றி கலந்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ சூப்பராக நம்மளுக்கு குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா ஒரு 2 செகண்ட்லேருந்து 3 செகண்ட் வரைக்கும் மட்டும் விட்டுட்டு இதை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, இப்போ நம்மளுக்கு சூப்பராக நம்மளுக்கு சைடிஷ் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை இறக்கி வச்சாச்சு. கொஞ்சமாக மல்லித்தலையை கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். இப்போ சப்பாத்திக்கு தான் இந்த சைடிஷ் நம்ம செஞ்சுருக்கோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வேறு எப்போவும் ஒரே மாதிரி செய்யாமல் புதுவிதமாக ஒரு ட்ரிப் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு நான் போட்டிருக்க வீடியோவில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, நான் இதில் 3லேருந்து 4 பேர் பக்கம் சாப்பிட்லாம்.
அதிகமாக வேணும்னா எல்லாம் இப்போ நான் எடுத்துருக்க அளவில் ஜாஸ்தியாக சேர்த்திக்கோங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. பாய்.